இத்தனை நாள் வரைக்கும் பல பேர் விளம்பர மாடல் அரசுன்னு சொன்னப்போ எனக்கு புரியலை. நான் இது என்ன அவரை கலாய்க்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன். உண்மையாகவே எப்போ நீங்கள் ஒரு ரீல்ஸ் போடுற பசங்களை மீட் பண்ணி பேசி அதுக்கான டைம் ஒதுக்கி, தூத்துக்குடியில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, மாணவர்கள் வந்து 43 பேருக்கு மேலே கவலைக்கிடமாக இருக்காங்க, இப்படியெல்லாம் நியூஸ் வரும்போது நீங்கள் அங்கே காணாமல் போயிட்டு ரீல்ஸ் போடுற பசங்களை மீட் பண்ணி நல்லா படிக்கணும்ப்பா, அப்படிப்பா இப்படிப்பான்னு ஒரு ஃப்ரைடே நாளில் லீவ் போட வச்சு மீட் பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் தான் அவங்களுக்கு படிப்பை பற்றி எடுத்து உரைக்கிறவங்களா? எனக்கு புரியல. எங்களுக்கு தானே நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, ரீல்ஸ் போடுறதெல்லாம் பார்க்க நேரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து போஸ்ட் போட்டிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இன்னமும் தூத்துக்குடியில் போய் அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கோ அதுக்கான வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கோ இன்னும் உங்களுக்கு நேரம் கிடைக்கல. சரி, அட்லீஸ்ட் உங்கள் கட்சியிலேருந்து கனிமொழி மேடம் போனாங்க, அங்கே போய் அவங்க அவமானப்பட்டு வந்தாங்க, அவங்கள துரத்தி அடித்தாங்க, அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசவே இல்லை? உங்களால் தான் அந்த அவமானம். கனிமொழி மேடம் வந்து எனக்கு அவங்க மேலே பல விதமான ரெஸ்பெக்ட் இருக்குது, ஆனால் உங்களால் தான் அவங்களுக்கு இன்றைக்கி இந்த அவமானமே நடந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வரல, முதலமைச்சர் வந்து விரைவாக வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. கரூர் சம்பவத்தில் எப்படிங்க ஒரே நாளில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடச்சி அன்னைக்கு நைட்டே எரிச்சு அன்னைக்கு நைட்டே எல்லாம் பண்ணீங்க? எப்படி இந்த பொண்ணு இன்னும் கிடைக்கல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்கல, இன்னும் எத்தனை நாள் நீங்கள் இதை சமாளிச்சுக்கிட்டே இருப்பீங்க? சரி, அது கிடச்சிது, கிடைக்கல, எல்லா கட்சியிலேருந்தும் அதுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க, துயரம் தெரிவிக்கிறாங்கல்ல. நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? முதலமைச்சர் தானே நீங்கள். உங்கள் சார்பாக அந்த குடும்பத்துக்காக என்ன பண்ணீங்க? என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? சரி, அதை கூட விட்டுருங்க. இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் மட்டும் ஒரு 4-5 ரேப் கேஸ் வந்து நடந்திருக்கு. இது எதுக்குமே நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிஜமாவே நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வேற யார் ஜெயிப்பாங்கலாம் எனக்கு ஐடியா கிடையாது. யார் வேணால் ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம். ஆனால் சத்தியமாக நீங்கள் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை சார். நீங்கள் இதே மாதிரி ரீல்ஸையும் போஸ்ட்டையும் போட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் வந்து ஆடு வெறும் ஆடாக போடுறாரு, இவரை பார்த்து இவர் பண்ணுறாரு, இவரை பார்த்து இவர் பண்ணுறாருலாம் சொல்லும் போது நிஜமாவே நான் நம்பலை. ஆனால் இப்போ உண்மையாகவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்னொரு 5 வருஷம் உங்கள் கையிலேயே கொடுத்தா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ? விட்டால் யூடியூப்பில் இருக்கிற எல்லாரையும், இன்ஸ்டாகிராமில் இருக்கிற எல்லாரையும் ஒரு செலிப்ரிட்டியாக மாற்றி அவங்க எல்லாரையும் டெய்லி மீட் பண்ணுறது, அவங்களெல்லாம் மீட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது, அவங்களுடைய நலத்தை விசாரிக்கிறது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் முதலமைச்சருடைய வேலைன்னு நினச்சி நீங்கள் செயல்படுவீங்களோ போல். இதுக்காகவே உங்களுக்கு ஓட்டு போட பயமாக இருக்குது. அகைன் நான் சொல்கிறேன், யார் ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்கங்கிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் சத்தியமாக நீங்கள் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுல நான் முடிவாக இருக்கேன்.